ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 9. உடம்பு சரியில்லாமல் ஆக்சிடென்ட், சூசைடு இந்த மாதிரி எப்படி வேணாலும் மனுஷங்க இறந்து போகலாம். ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்து பயப்படுறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ரெக்கா வந்து டாமிக்கியை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ரெக்கா நீங்கள் இந்த மாதிரி கிடையாது, எதனால இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டாமிக்கி ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. ஃபர்ஸ்ட் கம்பெனியோட 3 லிeutenant ஒரு இன்ஃபர்னோவை பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. டாமிக்கி ஸ்லோவா ஓடி வரேன்னு வருத்தப்படாத, நான் ஒன்று பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ரெக்கா சொல்லியிருப்பான். இன்ஃபர்னோவா அவங்க கண்டுபிடிக்கவும் ரெக்கா மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அதை அட்டாக் பண்ண போகிறான். எப்பவும் இப்படிதான் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கூட பிளான் போடாமல் ஸ்ட்ரைட்டாக அதை அட்டாக் பண்ண போயிருவான் அப்படின்னு சொல்லி கரீம் ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணுறான். இப்போ ரெக்கா போயிட்டு அதை பஞ்ச் பண்ணி மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றான். மிஸ்டர் ரெக்கா அப்புறமா மற்ற 3 பேர் எல்லாருமே ஆசம் அப்படின்னு சொல்லி டாமிக்கி நினைக்கிறா. நான் பின்னாடி பாத்துக்கலன்னா அந்த இன்ஃபர்னோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு கரீம் சொல்லவும், அதான் நீ பின்னாடி பாத்துக்கிட்டல அப்புறம் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். இவங்க 3 பேரையுமே பார்த்து டாமிக்கி இன்ஸ்பயர் ஆகுறா. பட் ஆனா ரெக்கா என்னடானா இப்படி ஒரு வில்லத்தனமா இருக்கிறான். யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல போய் இப்ப நம்ம ஹீரோ டெவில் மாதிரி வந்து அவனுக்கு ஒரு கிக்கு விடுறான். காப்பாத்த வந்ததுனால நம்ம ஹீரோவை பார்த்து டாமிக்கி ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகுறா. டாமிக்கி நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ ஆள ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவில் பார்த்துருக்கோம். அந்த கேப்ல ரெக்கா டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். லெப்டினன்ட் ஹோஷிமியா இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் டக்குன்னு நம்ம ஹீரோ போய் ஒரு பஞ்ச் வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி லாக் பட்டு இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லவும், அவன் கையில ஹீட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிருந்தான். எங்க வழியில குறுக்க வராத அப்படின்னு நம்ம பஞ்ச் பண்ணவும் இப்போ நம்ம ஹீரோ தப்பிச்சு அவனை அட்டாக் பண்றான். லெப்டினன்ட் கூட ஷீன்ரோ ஃபைட் பண்றானா அப்படின்னு சொல்லி டாமிக்கி ஆச்சரியமா பாக்குறா. எங்களோட எவாஞ்சலிசம்ல யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும், உன்னை தடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெக்கா வச்சிருக்கிற அந்த பூச்சி வந்து நம்ம ஹீரோ கிட்ட போகணும் அப்படின்னு துடிச்சிட்டு நிக்குது. இந்த பூச்சி உன்கிட்ட வரணும்னு ரொம்ப துடிக்குது அப்படின்னா உன்கிட்டயும் டோலா பஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். டோலா பஸ்ட் இருக்கிற ஒரு ஹோஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு லக்கி டே தான் அப்படின்னு ரெக்கா சொல்லவும், டோலா பஸ்ட்னா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரியான இவாஞ்சலிஸ்ட் எல்லாருக்குமே அதுதான் தேவைப்படுது. பியூர் அன்இமேஜினபிள் பவர்ல இருக்கிற ஒரு ஃபயர். இதை அடையிறதுக்காக நாங்க எத்தனை பேரை கொளுத்தினாலும் பரவாயில்ல, கடவுள் அப்படிங்கறதே இந்த ஃபயர் தான். லைட் ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை பேரை வேணாலும் நாங்க இன்ஃபர்னோவா மாத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேலேயே உன்னை யாரையும் இன்ஃபர்னோவா மாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவனை பஞ்ச் பண்ண போகுவோம். நம்ம ஹீரோ அடி வாங்கி விழறான். டாமிக்கியோட பேட் லக் இருக்கிறதுனால நிறைய தப்பான விஷயங்களா நடந்துட்டு இருக்கு. ரெக்கா ஃபயரை வச்சு எரிக்க ட்ரை பண்றான். டாமிக்கியோட ட்ரெஸ்ல பாதி கருகிது. அவளை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கவன் அவன் மூஞ்சிலேயே வந்து பஞ்ச் விடுறான். நம்ம ஹீரோ போய் அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன், முதல்ல நீ போய் ஒழுங்கா ஃபைட் பண்ணு, அப்புறமா ஷீன்ரோ நீ இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத ஏன்னா எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெக்காவோட ஃபயர் நம்ம ஹீரோட ஃபயரை விட ரொம்பவும் ஹீட் அதிகமா இருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோட பார்க்க முடியும். ஸோ மொபிலிட்டி அண்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும். இப்போ ரெக்காவனோட ஹீட்டர் ரொம்பவுமே அதிகமா மாத்திரான். இப்போ நம்ம ஹீரோவனை ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணலான்னு போறான். இப்போ மேல இருந்து கீழே கிக் விடுற மாதிரி போயிட்டு டக்குன்னு கீழே நவுண்டு ரெக்காவை கீழே இருந்து மேல பார்க்க ஒரு கிக் விடுறான். நீ தரையில நிற்கும் போது மட்டும் தான் சூப்பரா ஃபைட் பண்ணுவானா, என்ன எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஒன்னு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ பறந்து வேற லெவல்ல ஃபைட் பண்றான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு கிக் விடுறான். இடமே ஒரே புகமூட்டமாகுது. டாமிக்கிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த குழந்தைங்க வர அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் சேஃபா இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லி டாமிக்கி அவங்கள பார்க்க போறா. இன்ஃபர்னோவா மாறாத டாக்கோ அப்படிங்கிற பையனை அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கூட்டிட்டு போறான். ரெக்கா அடி வாங்கி அவனுக்கு ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஷீன்ரோ நீ ஓகே தானே அப்படின்னு டாமிக்கி கேட்கவும், நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவங்களை தேடி வரதுக்காக பறந்தே தான் வந்து நிறைய ஃபயர் பவரை யூஸ் பண்ணிருப்பான். ஃபைட்டிங்க்கும் நீ நிறைய ஃபயர் பவரை யூஸ் பண்ணிருக்க. உன் பாடியில இருக்கிற ஆக்சிஜனை தான் ஃபயர் கன்சியூம் பண்ணும். சோ கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்றா. ரெக்கா இன்னும் விட்டு கொடுக்காம எந்திக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். ரெக்கா ஹோஷிமியா உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கடைசியில ஒரு வழியா பைலட் லைட் ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இவாஞ்சலிஸ்டோட நல்லதுக்காக என்னால இப்ப அவனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும், எதுக்காக நீ இது எல்லாத்தையும் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்ட்ராங்கான பைரோகனட்டிக்கை கிரியேட் பண்றதுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ்ல நாங்க எத்தனை பேரை வேணாலும் இன்ஃபர்னோவா மாத்தி எரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்டார்ஸ்க்கு மத்தியில பெரிய ஸ்டாரே இந்த சன் தான். அதை தான் எல்லாரும் கடவுள்னு கும்பிடுறாங்க. அதுக்கு ஈக்குவலா நம்மளும் ஒரு கடவுளை கிரியேட் பண்ணணும்னா இந்த மொத்த பிளானட்டையும் கொளுத்தி விடணும். இந்த பிளானட்டையே ஒரு ஸ்டாரா மாத்திட்டோம்னா நம்ம எல்லாருமே அதுக்குள்ள ஐக்கியமாயிடலாம். நம்மளும் கடவுளோட கடவுளா மாறிடலாம். இதுக்காக நான் எத்தனை குழந்தைய வேணாலும் எரிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா எரியிற குழந்தைங்களை நீ எடுப்பா என்னோட பிரதர் ஷோ அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ரெக்கா வந்துட்டு அவனோட ஃபயர் பவரை ரொம்பவே அதிகமாக்கிட்டே இருக்கான். இப்படியே பண்ணா உன்னோட ஃபயர்ல நீயே செத்துருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னையவோ சேர்த்து எரிச்சிருந்தேன் அப்படின்னு ரெக்கா சொல்லும் போது கரீம் அங்க வந்து அவனோட கையை ஐஸா மாத்திட்டு இருக்கான். போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு கரீம் சொல்லவும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த
ஐஸை உருக்க அவன் ட்ரை பண்றான். பட் கரீம் வந்துட்டு அவனை ஃபுல்லாவே ஐஸா மாத்தி இப்ப ஐஸ்குள்ள அவனை லாக் பண்ணி வச்சிருந்தான். ஃபேன்லி அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இவனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறமா எதுக்காக இவன் இப்படி பண்ணான்னு விசாரிச்சுக்கிடலாம், சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிருக்கான். தென் கரீம் பேசிட்டு இருக்கும்போது ஃபயரை வச்சு யாரோ ஷூட் பண்ணி ஐஸ்குள்ள இருக்கிற ரெக்காவோட ஹார்ட்ல ஓட்டையை போட்டுருந்தாங்க. இப்ப ரெக்கா செத்து போயிருந்தான். அவனை ஷூட் பண்ணிட்டேன், நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு முக்காடு போட்டு சொல்லிட்டு இருக்கா. மத்தவங்களையும் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ கூட நிக்கிறவன் சொல்றான். உடனே இந்த பொண்ணு ஃபயரையே ஆற மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த ஷூட் பண்றா. பட் அவங்க தப்பிச்சிருந்தாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் அவ ஷூட் பண்றா. கரீமேல அது படப்போகவும் வான்லி அவனை காப்பாத்துறான். பட் அவனுக்கு ஒரு கை துண்டா போயிருது. ஷீன்ரா ஸ்மோக்கை கிரியேட் பண்ண அப்படின்னு கரீம் சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோவை டக்குன்னு ஸ்மோக்கை கிரியேட் பண்ணி அந்த ஸ்னைப்பரை இவங்களை பார்க்க முடியாதபடி பண்றாங்க. காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கரீம் சொல்லவும் ஒன்னேவோ இலக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு வான்லி சொல்றான். ஷீன்ரா அட்டாக் பண்றவங்களை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கரீம் கேட்கவும் சவுத் சைடு பில்டிங்ல 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாமிக்கு சவுத் சைடு பில்டிங் சைடு அவனோட ஃபயரை ஜிக்ஸாக்கா அனுப்பு அப்படின்னு கரீம் சொல்லவும் அவளும் அனுப்புறா. கரீம் டக்குன்னு அதை ஃப்ரீஸ் பண்றான். இப்படி நம்ம பண்றதுனால எதிரி குழம்பி போவாங்க அண்ட் அவங்களோட லொகேஷன் நமக்கு தெரியுங்கிறத நம்ம அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே மாதிரி பண்றாங்க. டார்கெட் நமக்கு கிளியரா தெரியல அண்ட் நம்ம லொகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. ஃபாலோ பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல வேண்டாம், நீ ஃபைட்ல உன்னோட நிறைய ஹீட்டை யூஸ் பண்ணிருக்க, நீ ஓவர் ஹீட்ல தான் இருப்ப அப்படின்னு கரீம் சொல்லவும் இந்த ஒயிட் ரோப் போட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அட்லீஸ்ட் இப்போ என் எதிரி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டாமிக்கு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கரீம் அவனோட அந்த ரோபை கழட்டி கொடுக்குறான். என்னதான் இதுல நீ எந்த தப்பு பண்ணலனாலுமே குழந்தைங்களை நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க, சோ உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ரெடி ஆயிக்கோ அப்படின்னு அவன் சொல்லவும் நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. ரெக்கா ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, என்னால அவனை புரிஞ்சுக்கிடவே முடியல, அவன் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தான், ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவனை கொண்டு அந்த எவாஞ்சலிஸ்ட்டை கண்டிப்பா சும்மா விட முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். ரெக்கா இறந்து போனதை பத்தி இப்ப நான் ரிப்போர்ட் பண்ணணும், அவனை தேடி போன ஆத்தர் காணாம போயிட்டான், சோ மிஸ்ஸிங் பர்சன் ஃபைலையே ரெடி பண்ணணும். நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த 8th கம்பெனியை நான் ரொம்பவும் மிஸ் பண்ணியிருக்கேன், இப்பதான் திரும்பவும் நான் ஏதோ வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் ஐரிஸ் வந்து காஃபியை கொடுத்துட்டு நம்ம கம்பெனியை நீ பெருமைப்படுத்திட்ட ஷீன்ரா அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு காஃபியை குடிக்கும் போது தான் அவன் இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஹோஷிமியாவோட இன்சிடென்ட்ல டாமிக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கிறதுனால கம்பெனி 1ல இருந்து இப்போதைக்கு அவளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் பத்தின ரிப்போர்ட்டை நீங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேப்டன் சொல்லவும் ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெகநாட்டை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவன் நம்பரை வாங்கி அவனுக்கு கொடுக்கன்னு சொல்லியிருந்தான். அவன் நம்பர் தெரியா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் ஜெகநாத் இப்ப என்ன தொந்தரவு பண்ண மாட்டான் நம்ம ஹீரோ சொல்லவும் அவனுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாமிக்கியோட கால் தடிக்கி அவளோட பேட் லக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் இப்போ கோடி போட்ட ஒருத்தனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆத்தர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது வேற யாரும் இல்ல, ஆத்தர் தான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அண்ட் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க. டோலா பஸ்ட்னா என்னது, எதுக்காக அவங்க வந்துட்டு ஹியூமன்ஸை வந்து இன்ஃபர்னோவா மாத்தணும், 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட வீட்டில் நடந்த அந்த ஃபயர் இன்சிடென்ட்க்கு ஒரு வேளை இவங்க தான் காரணமா இருப்பாங்களா, நம்ம ஹீரோவோட தம்பி ஷோவையும் இவங்க தான் தூக்கிட்டு போயிருப்பாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.